எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அமர்பிரீத் சிங். ஸோ பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையுடைய புதிய தலைமை தளபதியாக அமர்பிரீத் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌதரி தான் வந்து இந்திய விமானப்படையோட தலைமை தளபதியாக இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதியோட ஓய்வு பெறாரு. ஸோ செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு அப்புறமா இந்திய விமானப்படையோட தலைமை தளபதி பொறுப்பை வந்து ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் தான் வந்து ஏற்கிறாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி வந்து துணை தளபதியாக பதவியில் இருக்காங்க இந்திய விமானப்படையில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அப்படிங்கிறது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட், இந்தியாவுடைய முப்படை தலைமை தளபதியாக அனில் சௌஹான் இருக்காங்க. அடுத்து இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி இருக்காங்க. இவங்க இந்திய ராணுவத்தின் 30வது தலைமை தளபதி. இந்திய கடற்படையுடைய தலைமை தளபதியாக தினேஷ் திரிபாதி வந்து இருக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் அமராவதி. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அமராவதியில் தான் இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. ஸோ பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா, அதாவது பிஎம் மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் டெக்ஸ்டைல் பார்க். ஸோ பார்த்தீங்கன்னா பிஎம் மித்ரா திட்டம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து 2023ஆம் ஆண்டு இந்த பிஎம் மித்ரா திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ எதுக்காக இந்த பிஎம் மித்ரா திட்டம் தொடங்கப்பட்டதுன்னா, நம்ம இந்தியாவில் ஜவுளித்துறையை வந்து மேம்படுத்துறதுக்காக, ஜவுளி தொழிலை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த பிஎம் மித்ரா திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ இந்த பிஎம் மித்ரா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 7 இடங்களில் வந்து இந்த பிஎம் மித்ரா ஜவுளி பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 7 இடங்களில் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து முதல் பிஎம் மித்ரா பூங்காவானது தொடங்கப்படுது. ஸோ ஏற்கனவே அதை நம்ம பார்த்துருப்போம். இந்தியாவில் முதல் பிஎம் மித்ரா பூங்கா தமிழ்நாட்டில் எங்கே அமைக்கப்படுது? இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த 7 மித்ரா பூங்காக்கள் அமைக்க போகிறாங்களே, அந்த 7 மித்ரா பூங்காக்கள் வந்து 4445 கோடி செலவில் வந்து அமைக்கப்படும் ஜவுளி பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போது அந்த 7 இடங்கள் அமைக்கப்பட சொல்லியிருந்தாங்களே, அதில் ஒன்று தான் அமராவதி. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தின் அமராவதியில் இப்போ இந்த பிஎம் மித்ரா ஜவுளி பூங்கா, பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க. இந்த ஜவுளி பூங்கா வந்து 1000 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுது. நெக்ஸ்ட், மூன்றாவது கேள்வி, விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஸோ பிஎம் விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கைவினை தொழிலாளர்கள், பாரம்பரிய கைவினை தொழிலாளர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு கடன் உதவி, நிதி உதவி, அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் பிஎம் விஸ்வகர்மா திட்டம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி தான் இதை தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தை. ஸோ அதன்படி இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 1 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 1 ஆண்டு. விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ விஸ்வகர்மா திட்டம், அதாவது பிரதம மந்திரி விஸ்வகர்மா கௌசல் சம்மான் திட்டம், இந்த நேம்லேயே கேட்பாங்க. ஷார்ட்டாகவும் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அதனால ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா கைவினை கலைஞர்களுக்காக. பாரம்பரியமாக கைவினை தொழில்கள் செய்கிறாங்களே, இப்போது தச்சராக இருக்காங்க, கொல்லர், குயவர், அப்புறம் பொற்கொள்ளர், பானை வனைவோர், கூடை முடைவோர், பாய் பின்றவங்க, முடி திருத்துறவங்க, அடுத்து பொம்மை தயாரிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு 18 வகையான பாரம்பரிய தொழில்களை செய்யக்கூடியவங்க இருக்காங்களே கைவினை தொழில் முனைவோர்கள். ஸோ கைவினை தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறது, அவங்களோட திறனை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக பயிற்சி அளிக்கிறது, அவங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்காக கடன் உதவி வழங்குறது, நிதி உதவி வழங்குறது ஆகியவற்றிற்காக தான் இந்த விஸ்வகர்மா திட்டமானது 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 13,000 கோடி செலவில் வந்து செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்துடைய நன்மைகள், இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பிணை இல்லாமல் கடன் வந்து வழங்கப்படுது. ஸோ பிணை இல்லாமல் 3 லட்சம் வரைக்கும் 2 தவணைகளில் இந்த கைவினை தொழிலாளர்களுக்கு வந்து கடன் உதவி வழங்கப்படுது, அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவிகள் தொகுப்புக்காக 15,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. இப்போ அவங்க ஏதேனும் இப்போ குயவராக இருக்காங்க, தச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கருவிகள் தேவைப்படும் இல்லையா, அந்த கருவிகள் வாங்குறதுக்காக 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்படுது. அடுத்து அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக, அவங்க திறனை இன்னும் அதிக அளவு மேம்படுத்தி இன்னும் தகுதியாக அவங்க வந்து வேலை பார்க்கறதுக்காக அவங்களோட திறனை மேம்பாட்டிற்காக பயிற்சி அளிக்கப்படுது. அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய நாளுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகையாக 500 ரூபாய் வந்து ஒரு நாளைக்கு வழங்கப்படுது.
நெக்ஸ்ட் இப்போ ஒரு குயவர் இருக்காங்க, அவங்க ஒரு பானை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த முடிக்கப்பட்ட பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான லோகோ வழங்குறது, அவங்களுக்கான வணிக சின்னம் விளம்பரம் படுத்துறது, அதுக்கான சான்றிதழ் வழங்குறது, அவங்க விற்பனை செய்யறதுக்காக அதை சந்தைப்படுத்துறது போன்றவற்றிற்கான உதவிகள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 18 தொழில்களின் கீழ் வந்து 20 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து இணைக்கப்பட்டிருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க. 8 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து திறன் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 2.0 எந்த மாதம் அமலுக்கு வருகிறது? ஆன்சர் அக்டோபர் 1. ஸோ இப்போ அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 2.0 ஆனது தொடங்கப்படுது, அமலுக்கு வருது. ஸோ இந்த பட்ஜெட்லேயே அறிவிச்சிருப்பாங்க இந்த திட்டம் பற்றி. 2024 to 25ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல இந்த நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 2.0 ஆனது தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போ அக்டோபர் 1, இந்த வருஷம் அக்டோபர் 1லேருந்து இந்த திட்டமானது அமலுக்கு வருது. ஸோ இது என்ன திட்டம்னா, இப்போ நேரடி வரிகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தீர்வு காணுவதற்காக வழிவகுக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்குறாங்க. ஸோ ஏற்கனவே 2020 நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 1.0 வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வரி செலுத்தக்கூடிய 1 லட்சம் பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. மேலும் அரசுக்கு இதன் மூலமாக 75,000 கோடி வரி வருவாய் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இப்போ 2.0 வந்து தொடங்குறாங்க திட்டம், நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 2.0 இப்போ அக்டோபர் 1லேருந்து அமலுக்கு வருது. ஸோ அதன் மூலமா பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு நிலைகள்ல வந்து நிலுவையில் இருக்கு இல்லையா, 30 லட்சம் கோடி 35 லட்சம் கோடி மதிப்பிலான 2.7 கோடி வரி பிரச்சனைகளுக்கான தீர்வு காண்றதுக்கு இந்த திட்டமானது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 5வது கேள்வி, திருவல்லிக்கேணியில் விளையாட்டு அரங்கம் திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ திருவல்லிக்கேணியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு அரங்கம் ஒன்று வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ திருவல்லிக்கேணி நடுக்குப்பம் பகுதியில் பார்த்தீங்கன்னா உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கேரம் விளையாடுறது, சதுரங்கம் விளையாடுறது, டேபிள் டென்னிஸ் விளையாடுறதுக்காக உள் விளையாட்டு அரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. மேலும் அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா புனரமைத்து மேம்படுத்தப்பட்ட மீன் அங்காடியும் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. 6வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநிலங்களில் உணவு பாதுகாப்பு குறித்து ஆய்வு செஞ்சு தான் இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எந்த மாநிலம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னா கேரளா தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு 2ஆம் இடம். ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடை வந்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா 2018 to 19ஆம் ஆண்டுலேருந்தே வெளியிட்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் வெளியிடப்பட்ட இந்த குறியீட்டில் வந்து கேரளா தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாடு மாநிலம் வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 3ஆம் இடம், குஜராத் வந்து 4ஆம் இடம், நாகாலாந்து மாநிலம் வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா தில்லியில் வந்து உலக உணவு இந்தியா மாநாட்டுடைய 3வது பதிப்பானது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இந்த மாநாட்டில் தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதாகவும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்த 7வது கேள்வி, சசஸ்திர சீமா பால் படையின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்ரித் மோகன் பிரசாத். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைமை இயக்குனராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைவராக தஜிந்தர் சிங் சௌதரி வந்து இருந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ BSF உடைய தலைமை இயக்குனராக, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது எல்லை பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குனராக தல்ஜிங் சௌதரி அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இந்த சசஸ்திர சீமா பால் படையுடைய தலைமை இயக்குனராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சசஸ்திர சீமா பால் படை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேபாளம் அப்புறம் பூடானுடனான இந்திய எல்லைகளை பாதுகாக்கக்கூடிய பணியை தான் இந்த சசஸ்திர சீமா பால் படையானது மேற்கொள்ளுது. இப்போ அதனுடைய தலைமை இயக்குனராக அம்ரித் மோகன் பிரசாத் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சசஸ்திர சீமாபால் படையை பற்றி பார்த்தோம்னா இது வந்து 1963ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ்,
இப்போ ரீசெண்டா தேசிய பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக பி ஸ்ரீனிவாசன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய தலைமை இயக்குநராக ராஜ்விந்தர் சிங் பட்டி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அமலாக்கத்துறையுடைய புதிய இயக்குநராக ராகுல் நவீன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து 8வது கேள்வி, உலக அல்சைமர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 21. இன்றைய தினமான செப்டம்பர் 21ஆம் தேதி தான் உலக அல்சைமர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அல்சைமர் அப்படின்னா ஒரு ஞாபக மறதி நோய். ஸோ இந்த அல்சைமர் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த உலக அல்சைமர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னா, டைம் டு ஆக்ட் ஆன் டிமென்ஷியா, டைம் டு ஆக்ட் ஆன் அல்சைமர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த உலக அல்சைமர் தினம் எப்போ அனுசரிக்கப்பட்டதுன்னா 2012. 2012 தான் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 21ஆம் தேதி இந்த உலக அல்சைமர் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மடிக்கணினிகள் அப்புறம் பிற தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட்டில் எவ்வளோ வந்து இந்த மடிக்கணினிகள் தகவல் தொழில்நுட்ப இது அதாவது உபகரணங்கள்லாம் எவ்வளோக்கு இறக்குமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா $400 கோடி, அதாவது இந்திய மதிப்பில் 33,420 கோடி மதிப்பிலான சாதனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் இப்போ செப்டம்பர் 23ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இயர் ஜனவரி டு டிசம்பர் வரையிலான கரண்ட் அஃபேர்ஸ் அதில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அடுத்து 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்காக 1 year சப்ஸ்கிரிப்ஷன். மேக்ஸ் பேட்ச் வந்து 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி குரூப் 2 அண்ட் குரூப் 2A குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர் எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமர்பிரீத் சிங். 2வது கேள்வி, பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? ஆன்சர் அமராவதி. 3வது கேள்வி, விஸ்வகர்மா திட்டம் தொடங்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 1 ஆண்டு. 4வது கேள்வி, நேரடி வரி பிரச்சனைகள் தீர்வு திட்டம் 2.0 எந்த மாதம் அமலுக்கு வருகிறது? ஆன்சர் அக்டோபர் 1. 5வது கேள்வி, திருவல்லிக்கேணியில் விளையாட்டு அரங்கம் திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் உதயநிதி ஸ்டாலின். 6வது கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான மாநில உணவு பாதுகாப்பு குறியீடில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. 7வது கேள்வி, சசஸ்திர சீமாபால் படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அம்ரித் மோகன் பிரசாத். 8வது கேள்வி, உலக அல்சைமர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 21. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.